ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய், எல்லாரும் வந்துட்டீங்களா? இன்னைக்கு வந்து நானும் வாணியாவும் சேர்ந்து கார்ட்போர்ட்லேயே ஒரு விஷயத்த செய்ய போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா, வாணியா என்ன நம்ம பண்ண போகிறோம்? UFC belt. எஸ், UFC பெல்ட் தான். வாணியாவுக்கு யூஎஃப்சினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாணியா, ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஃபைட்டர்? வாணியா, My favorite fighter Conor வாணியா வந்து ஒரு கானர் மெக்ரெகர் ஃபேன் என்ன மாதிரியே. வாணியாவுக்கு வந்துட்டு ஒரு யூஎஃப்சி பெல்ட்டை செய்ய போகிறோம். அண்ட் ஆல்சோ எனக்கும் வாணியாவுக்கும் இந்த வீடியோவோட எண்டில் ஒரு பயங்கரமான ஃபைட் நடக்க போகுது. அதில் யார் ஜெயிக்க போகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பெல்ட் போக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வாணியா நம்ம பெல்ட்டை செஞ்சிடலாமா? ஸோ ஓகே, ஃபஸ்ட் நமக்கு தேவை கார்ட்போர்டு எடுத்துகிட்டு வந்துட்டா. ஸோ இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்றதுக்காகவே வந்துட்டு வீட்டில் ஒரு கார்ட்போர்டை வந்துட்டு தூக்கி போடாமல் அப்படியே வச்சுட்டு இருந்தோம். ஸோ இதுதான் அந்த கார்ட்போர்டு. பார்க்க ரொம்ப கொடூரமாக இருக்குது, பட் இருந்தாலும் இதுலேருந்து ஒரு அழகான பீஸ் ஆஃப் ஆர்ட் கிடைக்க போகுதுல்ல. ஸோ இதுதான் இந்த கார்ட்போர்ட். ஸோ இதில் தான் நானும் வாணியாவும் வந்துட்டு UFC பெல்ட்டை செய்ய போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வாணியா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒன்று சொல்லணுமா? என்ன வாணியா? My little family கக்கே பண்ணிட்டேன். நம்ம UFC பெல்ட் செய்யலாம். ஸோ யார் ஃபைட் பண்ணால் அவனுக்கு UFC பெல்ட்டு. ஸோ என்ன பண்ணுவா, ஒரு கார்ட்போர்டும் அதை ஐக்கி வச்சு நம்ம UFC பெல்ட் செய்யலாம். அதுக்காக ஆளுக்கே கக்கே பண்ணிட்டேன். ஸோ வாணியா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்பா வந்து இதில் ஒரு ட்ராப் வர UFC பெல்ட்டுக்கு அப்பா வந்து ஒரு ட்ராப் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆக்டகான் ஷேப்பில் நம்ம வரையணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து அழகாக கட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து வாணியாவுடைய எய்ம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? வாணியா வந்து டாக்டர் ஆக போகிறா இல்லைம்மா? ஃபைட்டரா? ஆமாம். ஃபைட்டராக என்ன பண்ணுவேன்? ஃபைட் பண்ணி வின் பண்ணி அப்பாவுக்கு பெல்ட் கொடுக்க. ஃபைட் பண்ணி வின் பண்ணி அப்பாவுக்கு பெல்ட் கொடுப்பியா? ஆமாம். ஆனால் இப்போது அப்பா கூட அந்த பெல்ட்டுக்காகவே ஃபைட் பண்ண போகிறேன். யார் ஜெயிப்பாங்க இன்றைக்கி நடக்க போகிற ஃபைட்டில்? வாணியா. நோ, அப்பா. ஏன்னா அப்பா பிக்காக இருக்குல்ல. ஸோ வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு ஷேப் கிடச்சிருச்சு. வாணியா, இந்த ஷேப்பை பத்திரமா வச்சுக்கோ. ஸோ இதே மாதிரி நமக்கு எத்தனை ஷேப் வேணும் வாணியா? 1 2 3 ஷேப் வேணும். ஓகேயா? ஸோ வந்து அடுத்த ஷேப்பை நம்ம செய்யும். நான் பத்திரமா வச்சுட்டா. சரி, ஓகே. எனக்கு பென்சில் எங்க? பண்ணி சோக்கலா பண்ணிக்காப்பா. தேங்க்யூ வாணியா. அண்ணி காலில் கொடுக்குற. அப்பா தூ செஞ்சிக்க எங்க பாருங்க. ஸோ வந்து இந்த பெல்ட் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வாணியாவை கொஞ்சம் நான் பக்கத்தில் விடலை. ஏன் அப்படின்னா வந்து சிசர் எதுவும் அவளுக்கு தெரியாமல் பட்டுச்சுன்னா. ஸோ அதனால் வந்து வாணியா வந்து நான் செஞ்சு இந்த பெல்ட்டுடைய பார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். அந்த அம்மா வந்துட்டு அடுக்கி வச்சு அதை வந்து பாதுகாக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு UFC பெல்ட். ஸோ இன்னும் ஒன்று வேணும் வாணியா. தேவையான பார்ட்ஸ் எல்லாத்தையுமே செஞ்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே வந்துட்டு சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும்தான். ஸோ வந்துட்டு பட் ஆனால் இதை ஒட்டுறதுக்கு கம் எங்ககிட்ட இல்லை. ஸோ நானும் வாணியாவும் வந்து கடைக்கு போயிட்டு கம்மையும் தேவையான அதோட இதுக்கு கலர்ஸையும் அடிக்கணும். ஸோ அதனால் நாங்கள் கலர்ஸையும் வாங்குறதுக்கு கடைக்கு போக போகிறோம். வாணியா போகலாமா? காது வலிக்குது. வந்து இதுதான் வந்து பார்ட்ஸ். ஓகேவா? இதுதான் வந்துட்டு வாணியா, இதுதான் வந்துட்டு மெயின் ஸ்ட்ராப்பாக இருக்க போகுது.
அதுக்கப்புறமா இந்த பெரிய பீஸை வந்து நாங்கள் மிடில் வைக்க போகிறோம். இது இங்கே வந்துடும், ஐ மீன் இப்படி வந்துடும். அதுக்கப்புறமா அதை விட குட்டியாக ஒரு பீஸு, அப்புறம் அதை விட குட்டியாக ஒரு பீஸு, கரெக்டாக வீவானியா நடுவில் வைக்கணும். ஸோ அதுக்கப்புறமா அது கடைசியாக இன்னொரு ஒரு குட்டியான பீஸு. ஸோ இதுதான் வந்து மிடில் இருக்க போது. இதுக்கு மேலே தான் UFC அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போது. இது வந்து சைடில் இந்தா. ஸோ இது வந்துட்டு 2 சைடில் இருக்கும், இங்கே இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த UFC பெல்ட் வந்துட்டு இருக்க போகுது. ஓகேவா வாணியா? அதை பார்க்க UFC பெல்ட் மாதிரி இல்லை வாணியா, இதை பார்க்க ஸ்டவ் மாதிரி இருக்கு. ஸ்டவ் மாதிரி இருக்கு. இல்லை, அது ஸ்டவ் மாதிரி இருக்கே, பார்க்க நல்லாவே இல்லையே. நம்ம வந்து கடைக்கு போயிட்டு கம்மு எல்லாமே வாங்கினதுக்கு அப்புறம் கடைசியாக செக் பண்ணி பார்க்கலாமா நல்லா இருக்கான்ட்டு? சரி பார்க்கலாமா? கடைக்கு போகலாமா? கடைக்கு போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே போகலாமா? கடைக்கு போகலாம். ஸோ என்ன பொருட்கள் வேணுவா? கம்மு, அப்போ சீப்போ, அப்போ சீப் தயாரோ, அப்போ எல்லா பொருட்கள் வாங்கிக்கோ. ஸோ எல்லா பொருட்கள் அது முக்கியம். அதுக்கு அது யூஎஸ்சி பெல்ட்டு, அது குக்கு மாதிரி இருக்கு. ஸோ ஒரு வழியாக நான் மட்டும் உட்காந்து கஷ்டப்பட்டு UFC பெல்ட்டை வந்துட்டு செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ அதோடைய அவுட்புட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் செஞ்ச UFC பெல்ட்டு. ஸோ இதை வந்து வானியா கிட்ட காமிச்சு வானியாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ இதுதான் நான் செஞ்சது. வானியா ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கோ. வானியா க்ளோஸ் பண்ணிக்கோ. அப்பா ஓப்பன் சொல்லும்போது தான் ஓப்பன் பண்ணணும். வானியா ஓப்பன் பண்ணி பாரு. பிடிச்சிருக்கா? ஒரு ஷோல்டரில் வச்சுக்கோ. ஆனால் எங்க மணி உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? UFC strawweight champion of the world, the future வான்யா. இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த பெல்ட்டை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வானியாவுடைய ரியாக்ஷனும் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து எனக்கும் வானியாவுக்கும் ஒரு மேட்ச் நடக்க போகுது. அதில் யார் வின் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த UFC பெல்ட்டு கிடைக்க போகுது. ஸோ ஞாபகமாக எல்லாரும்